அன்பான பாமுக உறவுகளுக்கு பத்மலோஜினியின் பண்பான வணக்கம். பன்மொழி கற்போம். பகுதி 730 அப்பாத்தி 1730 பார்ட் 730. நாங்கள் இன்றைக்கி நேட்டியான் பாடத்தின் எக்ஸர்சைஸ் இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிறோம். ஓகேயா? அதுக்கு முதல் bonjour à tous, est-ce que vous allez bien, est-ce que bien passé votre matinée என்று உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொண்டு நேற்று நான் 3 கேள்வி கேட்டிருந்தேன். முதலாவது கேள்வி ஸ்டீலோ, ஏன்னா நீங்கள் அதில் முன்னுக்கு ஸ்டீலோ அப்படின்னு சொல்லலாம். ஏண்டா ஸ்டீலோ ஆண்பால், அப்போ ஸ்டீலோ வேண்டா பென் பேனா. ரெண்டாவது கேள்வி த்ரூஸ்ண்டா பென்சில் கேஸ், ஏன்னா பென்சில் எல்லாம் போட்டு வைக்கிற அந்த பாக்ஸ். மூன்றாவது எலேவ்ண்டா மாணவர்கள், ஏன்னா ஸ்டூடெண்ட். இந்த 3 கேள்விக்கும் சரியான பதில்கள் தந்த ரஃபிகா அவர்கள், ஜெயா அவர்கள், ஜெயமலர் அவர்கள், வாணி அவர்கள், ராஜினி அவர்கள், நேவிஸ் அவர்கள், உங்கள் எல்லோருக்குமே சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு நாங்கள் இன்றைக்கு நேற்று நாங்கள் படித்த பாடத்தின் எக்ஸர்சைஸ் செய்ய போகிறோம். ஓகேயா? சரி, முதலாவது je mets l'adjectif souligné au féminin. இதில் நாங்கள் ஃபெமினை எழுத போகிறோம். சுலினியேண்டா கோடு போட்டிருக்கு. இப்போ நான் கோடு போட்டதுண்ட ஃபெமினனை எழுத போகிறேன். சரியா? அப்போ கெஸ்குசே, இங்கே கேள்வி உங்களுக்கு அதுதான் வரும். அப்போ நீங்கள் ஆன்சர் சொல்லி இதில் 2 விஷயத்தை நாங்கள் கவர் பண்ண போகிறோம். ஒன்று அட்ஜெக்டிவ். ஓகே, je mets l'adjectif souligné au féminin. ஓகேயா? அப்போ அட்ஜெக்டிவாக வரப்போகிறது என்ன? இந்த ஜொலி என்றது சில அட்ஜெக்டிவ். அப்போ இந்த ஜொலி அப்படின்னு எழுதியிருக்கிறது c'est un joli vélo. வெலோண்டா சைக்கிள். ஓகேயா? அப்போ இந்த ஜொலி இட்ஸ் அ ஆண்பால், மஸ்குலன். இந்த ஜொலிக்கு நாங்கள் ஒரு அட்ஜெக்டிவ், இது அட்ஜெக்டிவ் தானே, ஜொலி வடிவாக இருக்கிறது என்று சொல்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். அப்போ இதை நாங்கள் உன் வச்சியூர் என்ன சில பெண்பால். அப்போ பெண்பால் வச்சியூர் கண்டபடியால் இங்கே நாங்கள் செத்துன்னு போட்டிருக்கோம். அப்போ இந்த ஜொலியை தான் நான் சுலினியன்னு அதில் போட்டது. சரியா? கீழே கோடு போட்டிருக்கிற சொல்லுக்கு நீங்கள் பெண்பால் எழுதணும். அப்போ இந்த ஜொலி இங்கே என்னவா மாறும்? ஜொலி. அதே ஜொலி தான் JOLI வரும். ஒன்று உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லித்தார். JOLI, இதுக்கு பக்கத்தில் ஒரு ஈயை போட வேணும். அப்போ ஜொலி வச்சியூர். இப்போ விளங்கிட்டுதா? அதான் je mets l'adjectif souligné au féminin. சரியா? இந்த அட்ஜெக்டிவ் கோடு போட்டிருக்கிற அட்ஜெக்டிவுக்கு நாங்கள் ஃபெமினை எழுத வேணும். அடுத்தது c'est un repas froid. c'est un repas froid. ஒரு சாப்பாடு, ஹோப்பான்றது சாப்பாடு, குளிராக இருக்குது. அதே மாதிரி c'est une boisson, இங்கே என்ன எழுதுவீங்க? இந்த ஃப்வா இங்கே உங்களுக்கு என்னவா வரும்? அதை எழுதுங்க. அடுத்தது c'est un train noir. இப்போ நான் உங்களை சின்ன பிள்ளை மாதிரி கெஸ்குசேன்னு கேட்க நீங்கள் என்ன செய்வீங்க? c'est un styloன்னு சொன்ன மாதிரி c'est un train, c'est une moto அப்படின்னு சொல்கிறது ஆக இதாக இருக்கும். அப்போ இதோட சேர்த்து நீங்கள் அட்ஜெக்டிவையும் எழுதி பழகினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காகத்தான் இந்த ஒரு எக்ஸர்சைஸ் எடுத்தது. சரியா? c'est un train noir. இங்கே நீங்கள் ஃப்வாக்கு பெண்பால் என்ன வரும்ன்றதை போட்டுக்கொள்ளுங்க. இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே படிச்சிட்டோம். c'est un train noir. trainண்டா ட்ரெயின், ட்ரெயின் நுவார் கருப்பில் இருக்குது. அப்போ c'est une moto, மோட்டர் பைக். மோட்டோ இங்கே அதே நுவார் தான், ஆனால் ஃபெமினனில் வரப்போகுது. சரியா? அடுத்தது c'est un grand immeuble, c'est une das cabane. c'est un stylo bleu, c'est une trousse, என்னென்னு போடுங்க. c'est un plat chaud, பிளாண்டா சாப்பாடு, chaud. c'est une soupe தான், அதுவும் என்னென்று வரும். c'est un petit château, châteauண்டா மாளிகை.
செட்டுன் என்ன வரும் மெய்சம். இதில் நீங்கள் அந்த பெண்பாலுக்குரிய இந்த இதே பெட்டி தான் பெத்தித்தண்டு வரும். ஓகே, இப்போ 2 சொல்லி தந்திருக்கு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இவ்வளவு கொஸ்டியும் வடிவாக வாசிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பதில்களை தாருங்கள். இதில் ஒன்றுமில்லை, நீங்கள் அட்ஜெக்டிவ்க்கு ஃபெமினா எழுத போகிறீங்க. ஓகே, அதே நேரம் நீங்கள் கவனிக்க வேண்டியது ஜொலி வந்து ஆண்டு வரும். என்ன ஆ வெலோ, une voiture, un repas, une boisson, un train, une moto, un immeuble, une cabane, un stylo, une trousse, un plat, une soupe, un château, une maison. சேம் டைம் நீங்கள் வந்து இந்த இன்னையும் படிக்கிறீங்க. ஓகேயா? சரி, ஏன்னா இது ரொம்ப ஈஸியான பாடம். கெஸ்கியூசியே ரொம்ப சின்ன இதாக தந்தபடியால் நான் இதை உங்களுக்கு எக்ஸர்சைஸையும் தந்துட்டேன். சரியா? நாளை உங்கள் எல்லோரை இவ்வளோ கேள்விக்கும் உங்கள் எல்லோட பதில்களை எதிர்பார்த்தபடி நாளை இன்னொரு புதிய பாடத்துடன் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை ஓவா டூஸ் போன்ஜோர்னே. நன்றி, வணக்கம், மிஸ்ஸி.